ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு நாம காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்ல காஷிஸ் தியரத்தை பத்தி பார்க்கலாம். இந்த காஷி தியரமுக்கு காஷிஸ் இன்டர்வல் தியரம், காஷிஸ் ஃபண்டமெண்டல் தியரம் அப்படின்ட்டு இன்னும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துடலாம். If f of z is analytic and f dash of z is continuous inside and on a simple closed curve C, then integral over C f of z dz equal to 0. அதாவது f of z அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்கா இருக்கு. அதோட மட்டும் இல்லாம f dash of z வந்து கண்டினியூஸாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டினியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த க்ளோஸ்ட் கர்வ் C இருக்கும் இல்லையா, இந்த கர்வ் மேலையும் இந்த கர்வுக்கு உள்ளேயும் இந்த ஃபங்க்ஷன் f dash of z இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கண்டினியூஸா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இன்டர்வல் ஓவர் C f of z dz வேல்யூ 0. இதுதான் நாம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சரி, அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, let z is equal to x plus iy and f of z equal to u plus iv அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா f of z அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அதில் வந்து ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட் இருக்கும். அப்போ z அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்கும். அதனால் அதை நாம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் பார்ட் எக்ஸ் அண்ட் இமேஜினரி பார்ட் ஒய் இருக்கிற மாதிரி நாம் எழுதிக்கிறோம். ஓகே, சரி, அப்போ இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் அப்படிங்கிறது எப்படி மாறிடும்? இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசடுக்கு பதிலாக யூ பிளஸ் ஐவி இன்டூ டிஇசட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னா டிஇசட் என்னவா இருக்கும்? டிஎக்ஸ் பிளஸ் ஐ டிஒய் தானே மாறும். அதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம், டிஎக்ஸ் பிளஸ் ஐ டிஒய். இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்வல் ஓவர் சி ஃபர்ஸ்ட் u வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். u இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் ஐ இன்டூ யூ டிஒய் பிளஸ் நெக்ஸ்ட் ஐவி வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். ஐவி டிஎக்ஸ் பிளஸ் ஐ இன்டூ ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் இன்டூ வி டிஒய். இதுக்கப்புறமா ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இன்டர்வல் ஓவர் சி இல்லை ரியல் பார்ட் என்ன வந்திருக்குன்னா யூ டிஎக்ஸ், அதுக்கப்புறம் மைனஸ் வி டிஒய், இதை குரூப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இன்டர்ல இன்னொரு இன்டர்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அதில் எல்லாமே இமேஜினரி பார்ட்ஸ் எல்லாத்தையும் நாம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஐ வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். என்ன வரும்? யூடிஒய் ப்ளஸ் ஐவிடிஎக்ஸ். ஐ ஆல்ரெடி காமனாக வெளியில் எடுத்துட்டோம், அப்போ விடிஎக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டில் எஃப் டேஷ் ஆஃப் இசட் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணியிருந்தோம். சின்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் இசட் இஸ் கண்டினியூஸ், ஸோ இது கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா இதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் யூஎக்ஸ், யூஒய், விஎக்ஸ் அண்ட் விஒய் ஆர் ஆல் கண்டினியூஸ். இதில் இந்த யூஎக்ஸ், யூஒய், விஎக்ஸ் அண்ட் விஒய் இது எல்லாமே கண்டினியூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கிரீன்ஸ் தியரம் யூஸ் பண்ணிக்க முடியும். therefore by Green's theorem integral over C mdx plus ndy equal to double integral over the region R dou m by dou y minus dou n by dou x into dx dy. ஓகே, அதனால் இப்போ இந்த இன்டெக்ரலுக்கு நாம் இந்த கிரீன்ஸ் தியரம் யூஸ் பண்ணி இதை மாடிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். என்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்டெக்ரலையும் இந்த கிரீன்ஸ் தியரத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன வருது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டர்வல் ஓவர் சி, இங்கே இன்டர்வல் ஓவர் சி, இங்கே வந்து என்ன இருக்குன்னா யூ டிஎக்ஸ் இருக்குது, இங்கே வந்து எம் டிஎக்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ ஃபார்முலாவில் எம் இருந்த இடத்துல நமக்கு யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வல். ஓகே, அடுத்தது இங்கே என் டிஒய் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் வி டிஒய் இருக்குது. அதாவது என் இந்த இடத்துல நமக்கு மைனஸ் வின்னு இருக்கு. ஓகேங்களா, அது எம் இருந்த இடத்துல யூ இருக்கு, என் இருந்த இடத்துல மைனஸ் வின்னு இருக்கு. டிஎக்ஸ் டிஎக்ஸ் அப்படியே தான் இருக்கு, டிஒய் டிஒய் அப்படியே தான் இருக்கு. அப்போ டிஎக்ஸுக்கு டிஎக்ஸ் தான் அண்ட் டிஒய்க்கு டிஒய் தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் இன்டெக்ரலை பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட செகண்ட் இன்டெக்ரல். ஸோ இதையும் இந்த கிரீன் சேர்த்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டெக்ரல் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுத்துலையுமே நமக்கு இன்டெக்ரல் ஓவர் சி இருக்கு. ஸோ அதை ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே டிஎக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் பார்க்கலாம். அது கிரீன்ஸ் தியரத்தில் டிஎக்ஸுக்கு பக்கத்தில் நமக்கு என்ன இருக்குன்னா எம் இருக்குது. இங்கே டிஎக்ஸுக்கு பக்கத்தில் வி இருக்குது. அப்போ எம் அப்படின்னா வி இந்த செகண்ட் இன்டரில் பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்தது இங்கே டிஒய்க்கு கோஎஃபிஷியண்ட்டாக என் இருக்குது, இதில் டிஒய்க்கு கோஎஃபிஷியண்ட்டாக யூ இருக்குது. அப்போ இந்த செகண்ட் இன்டரில் பொறுத்த வரைக்கும் என் அப்படிங்கிறது யூ தான். நம்ம டிஎக்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ அப்போ டிஎக்ஸ்க்கு டிஎக்ஸ் தான், டிஒய்க்கு டிஒய் தான். இப்போ இந்த ஃபார்முலா அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நாம் அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா. இதுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு கிரீன்ஸ் தியரம் ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வரும்? டபுள் இன்டர்வல் ஓவர் த ரீஜன் ஆர். ஃபர்ஸ்ட் இன்டர்வலுக்கு இது டபுள் இன்டர்வல் ஓவர் த ரீஜன் ஆர் டோ எம் பை டோ ஒய்னு இருக்குது. இங்கே நமக்கு எம் அப்படிங்கிறது யூ தானே. ஓகே, அப்போ என்ன வரும்? டோ எம் பை டோ ஒய்னா அது டோ யூ பை டோ ஒய்னு அர்த்தம். டோ யூ பை டோ ஒய். ஓகே, அடுத்தது மைனஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, டோ என் பை டோ எக்ஸ். இங்கே என் அப்படிங்கிறது மைனஸ் வி. அப்போ என்ன வரும்? மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் டிஒய் இன்டூ டிஎக்ஸ் டிஒய். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்வல். செகண்ட் இன்டர்வலுக்கு ப்ளஸ் ஐன்னு இருக்கு. அதுக்கப்புறம் டபுள் இன்டர்வல் ஓவர் த ரீஜன் ஆர். செகண்ட் இன்டர்வல் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரணும்னா டோ எம் பை டோ ஒய் வரணும். இங்கே எம்முக்கு பதிலாக வி இருக்கு, அதனால டோ வி பை டோ ஒய் மைனஸ் செகண்ட் இன்டர்வலில் நமக்கு இந்த செகண்டாக வர்றது என்னது? டோ என் பை டோ எக்ஸ். என்னுக்கு பதிலாக இங்கே யூ வரணும், அதனால டோ யூ பை டோ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் டிஒய். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் since f of z is analytic. f of z analytic அப்படி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ f of z analyticனா இதோட partial derivatives, first order partial derivatives எல்லாமே exist ஆகும். அது CR equation satisfy பண்ணும் இல்லையா. So this implies it's a first order partial derivatives ux, uy, vx and vy are exist and continuous, and it must satisfy CR equation. Okay, sorry, CR equation அது. So this implies ux is equal to vy and uy equal to minus vx. கரெக்ட் தானே? இதுதானே CR equation. இப்போ இந்த CR equation-ஐ நாம இந்த ரெண்டு இன்டர்வல் நாம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா டோ யூ பை டோ ஒய் அப்படின்னு இருக்கு. பட் டோ யூ பை டோ ஒய் அப்படிங்கிறது என்னது? மைனஸ் விஎக்ஸ் தானே, அதாவது மைனஸ் ஆஃப் டோ வி பை டோ எக்ஸ்னு அர்த்தம். இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்ன வரும்? டபுள் இன்டர்வல் ஓவர் த ரீஜன் ஆர் டோ யூ பை டோ ஒய்க்கு பதிலாக மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ். இதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் டோ வி பை டோ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் டிஒய். அதுக்கப்புறம் பிளஸ் ஐ டபுள் இன்டர்வல் ஓவர் த ரீஜன் ஆர் டோ வி பை டோ ஒய் மைனஸ் டோ யூ பை டோ எக்ஸ். பட் டோ யூ பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? டோ வி பை டோ ஒய் தானே. சிஆர் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதுதான், அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டோ வி பை டோ ஒய் இன்டூ டிஎக்ஸ் டிஒய். பட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டோ வி பை டோ எக்ஸ் தான், இங்கேயும் டோ வி பை டோ எக்ஸ் தான். பட் ரெண்டுமே எதில் இருக்குன்னா சைன் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஓகேவா? அதாவது இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே வந்து டோ வி பை டோ ஒய், இந்த இடத்துல மைனஸ் டோ வி பை டோ ஒய், இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 0 ப்ளஸ் ஐ 0ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 0. ஓகே, நம்ம இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்டர்வல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டி இசட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ அதுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை தான் நாம் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து காஷி தியரம். நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம்.
இதில் ஸ்டார்டிங்கில் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அசம்ஷனாக எடுத்திருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா? அதாவது எஃப் ஆஃப் இசட் வந்து ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னும் எஃப் டேஷ் ஆஃப் இசட் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா? இல்லை இந்த செகண்ட் கண்டிஷன் எஃப் டேஷ் ஆஃப் இசட் கண்டினியூஸ் இல்லாமலே அந்த இன்டர் ஓவர்சி எஃப் ஆஃப் இசட் ஈஸோட வேல்யூ 0 தான் அப்படின்னு சொல்லிட்டு குர்சாட் அப்படிங்கிறவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன். ஸோ அதனால் அவர் ப்ரூவ் பண்ண, அதாவது அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சேஞ்ச் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரூஃபும் கொடுத்துருக்குறாரு. அதனால் இதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணி வந்தது இல்லையா ஒரு தியரம், ஒரு ப்ரூஃபோட. ஸோ அந்த தியரத்துக்கு நேம் வந்து காஷி குர்சாட் தியரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து அதை இங்கே பார்த்துடலாம். காஷி குர்சாட் இன்டர்வல் தியரம் ஆர் காஷி குர்சாட் தியரம். If f of z is analytic at all points inside and on a simple closed curve C, then integral over C f of z dz equal to 0. இதில் f of z analytic அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். at all points inside and on a simple closed curves இது மட்டும் தான் சொல்லியிருக்கோம். இதில் f dash of z கண்டினியூஸாக இல்லையாங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இதில் கொடுக்கவே இல்லை, பார்த்தீங்களா? ஸோ இந்த தியரம் என்னன்னா காஷி குர்சாட் இன்டர்வல் தியரம். அதனால் இந்த காஷி தியரமும் காஷி குர்சாட் இன்டர்வல் தியரமும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் காஷி தியரம்ங்கிறது ஃபர்ஸ்ட் வந்தது, அதை மாடிஃபை பண்ணி வந்த தியரம் தான் காஷி குர்சாட் தியரம். ஓகே, உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்ததுல காஷி தியரம் தான் கேட்டிருக்காங்க. காஷி குர்சாட் தியரம் வந்து கேட்கல. காஷி குர்சாட் லெமா மட்டும் ஒரே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஏன்னா காஷி குர்சாட் தியரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தியரம். அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் தான் கேட்குறாங்க, பிஎஸ்சியில் அது அந்தளவுக்கு கேட்குறது இல்லை. ஓகேங்களா? அதனால அதோட தியரோட ப்ரூஃப் வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கல. ஒருவேளை எம்எஸ்சிக்கு வந்து அதை பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டேன்னா அப்போ நான் உங்களுக்கு காஷி குர்சாட் தியரத்தோட ப்ரூஃப் வந்து கொடுக்குறேன். அதனால இப்போதைக்கு யூஜியை பொறுத்த வரைக்கும் அது பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிலாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காஷி தியரம் மட்டுமே போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.